பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் குறியீடு வரலாறு காணாத வகையில் 79,000 புள்ளிகளாக உயர்வடைந்துள்ளது. மும்பை பங்கு சந்தையில் இன்று காலை வர்த்தகம் தொடங்கியதும் சென்செக்ஸ் குறியீடு வரலாறு காணாத வகையில் உயர்ந்துள்ளது. இதன்படி முதன்முறையாக 79,000 புள்ளிகளை தொட்டுள்ளது. இதேபோன்று நிப்டி குறியீடும் உச்சம் தொட்டுள்ளது. சென்செக்ஸ் குறியீடு 339.5 புள்ளிகள் உயர்ந்து 79,013.76 புள்ளிகளாக இருந்தது. நிப்டி குறியீடு இதுவரை இல்லாத வகையில் 97.6 புள்ளிகள் உயர்ந்து 23,966.40 புள்ளிகளாக இருந்தது. சென்செக்ஸ் குறியீட்டில் அல்ட்ராடெக் சிமெண்ட் ஸ்டீல், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஆக்சிஸ் வங்கி, ஐசிஐசிஐ வங்கி, பஜாஜ் பைனான்ஸ் ஆகியவை அதிக லாபம் ஈட்டிய நிறுவனங்களாக உள்ளன. செங்கோலை அகற்ற வலியுறுத்திய எதிர்க்கட்சிகளின் கேள்விக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதிலளித்துள்ளார். புதிய நாடாளுமன்றத்தில் செங்கோலை வைக்க ஆரம்பத்தில் இருந்த எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தன. இந்த நிலையில் 3வது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்த நிலையில் இன்று கூடிய முதல் மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார். அப்போது நாடாளுமன்றத்தில் செங்கோல் அகற்றப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பினர். செங்கோலை மக்கள் வந்து பார்க்கும் அருங்காட்சியில் வைக்க வேண்டும் என்று ராஷ்டிரிய ஜனதா தளம் எம்பி மிசா பார்த்தி கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து ஏழைகளுக்கு அதிகாரம் செல்வதின் அடையாளம்தான் செங்கோல் என்று நாடாளுமன்றத்தில் திரௌபதி முர்மு கூறினார். கேலோ இந்தியா போட்டிக்கு மத்திய பிரதேசத்துக்கு மத்திய அரசு 25 கோடி கொடுத்தது. ஆனால் தமிழகத்திற்கு 10 கோடி ரூபாய் கொடுத்தது என்று உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் விளையாட்டுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பவர்களுக்கான ஊக்கத்தொகை ரூபாய் 7 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் மினி ஸ்டேடியம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்யப்படும் என்று தெரிவித்தார். கோயில்களில் ஓதுவார் பயிற்சி பள்ளிகள் தொடங்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர்பாபு அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இந்து சமய அறநிலையத்துறையினர் மானிய கோரிக்கை மீது நடந்த விவாதங்களுக்கு பதிலளித்து அமைச்சர் PK சேகர்பாபு அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் நிகழாண்டில் அழகர் கோவில், மருதமலை முருகன் கோவிலுக்கு விரிவுபடுத்தப்படும் என்றும், பழனியில் உள்ள முருகன் கோவில் சார்பாக நடத்தப்படும் பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டியுடன் இனி மதிய உணவு வழங்கப்படும் என அறிவித்தார். ஜூன் 30ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், 30ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. இந்தியாவின் பெருமையான அடையாளங்களுள் ஒன்று செங்கோல் என தமிழில் பதிவிட்ட உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பதிவிட்டுள்ளார். செங்கோல் குறித்து சமாஜ்வாதி MP RK சௌத்ரியின் கருத்துக்கு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது X பதிவில் தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரான இந்தியா கூட்டணி கட்சிகளில் அறியாமையை காட்டுகிறது. செங்கோல் இந்தியாவின் பெருமையான அடையாளங்களுள் ஒன்று. பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் செங்கோலுக்கு உயரிய மரியாதை அளித்து இந்தியர்கள் அனைவருக்குமே பெருமை சேர்த்துள்ளார் என்று பதிவிட்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருவதால் ஆங்காங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அசாமில் பெய்து வரும் கனமழைக்கு பல மாவட்டங்களில் 4 லட்சத்திற்கு அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே அசாமின் திரிப்கர் நகரின் பல பகுதிகளில் பெய்த கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 13 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளதால் வெள்ள பாதிப்பு மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. அதிக மக்கள் தொகை கொண்ட பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்துவது குறித்து சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட உள்ளதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் தளி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் தேன்கனிக்கோட்டை நகராட்சியாக தரம் உயர்த்தப்படுமா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு,
அதிக மக்கள் தொகை கொண்ட பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாகவும், மக்கள் தொகை மற்றும் வருவாய் அடிப்படையில் பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்துவது குறித்து சட்ட திருத்தம் நாளை மறுநாள் கொண்டு வரப்படும் என்று தெரிவித்தார். வாரணாசியில் மூளைக்கட்டையால் பாதிக்கப்பட்ட சிறுவனின் IPS ஆகும் கனவை நிறைவேற்ற அச்சிறுவனை ஒரு நாள் IPS ஆக்கி காவல்துறையினர் நிகழ வைத்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் உள்ள ரன்வீர் பாரதி என்கிற 9 வயது சிறுவன் மூளைக்கட்டியால் பாதிக்கப்பட்டு மகாவன புற்றுநோய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். அந்த சிறுவனுக்கு IPS அதிகாரி ஆக வேண்டும் என்ற கனவு இருந்துள்ளது. எனவே அதனை நிறைவேற்றும் விதமாக வாரணாசி காவல்துறையினர் சிறுவனை ஒரு நாள் IPS ஆக்கி அவரை IPS அதிகாரி இருக்கையில் அமர வைத்துள்ளனர். இந்த நிகழ்வு வாரணாசி காவல்துறை சார்பில் X தளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேல்முறையீடு செய்த 1.48 லட்சம் மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்கும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல் தெரிவித்துள்ளார். அதில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் 1.15 கோடி மகளிர் மாதம் 1000 ரூபாய் பெற்று வருகிறார்கள். அத்துடன் உரிமை தொகை கோரி மேல்முறையீடு செய்யப்பட்டவர்களில் 1.48 லட்சம் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் 30 நாட்களுக்குள் சேவை மூலமாக மீண்டும் மேல்முறையீடு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.